வெல்கம் டு ப்ரெப் ப்ளஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ரீசனிங் கொஸ்டின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் நம்பர் 4. இதில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் இந்த சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மிஸ்ஸிங் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 இதுவும் பார்த்தீங்களா கண்டினியூஸாக இருக்குது. ஏ, பி, சி, டி. ஸோ டிக்கு அடுத்து இ. ஸோ இ கன்ஃபார்மாக ஆப்ஷனில் எல்லாம் இ கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து லாஸ்ட் டேர்ம் பாருங்களேன். கியூ. ஸோ கியூ, ஆர், அடுத்து எஸ், டி. ஸோ அடுத்தடுத்து தான் வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா டிக்கு அடுத்தது என்ன யூ. ஓகே யூ. ஸோ மிடில் டேர்ம் பாருங்கள். அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்? ஐ, அடுத்து ஜே, அடுத்து கே, அடுத்து எல். ஸோ எல்லுக்கு அடுத்து எம். ஸோ எல்லாம் வந்து கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி. ஸோ டி தான் கரெக்ட் ஆன்சர். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு இந்த பாக்ஸ் வந்து எழுதிக்கங்க. அவங்க வந்து ரஃப் ஷீட் கொடுக்குறாங்களா 3 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 ஷீட்டு தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சைன், அதாவது 2வது லாகின் வரும். 2வது லாகின் வந்தோடனே இது எழுதிக்கங்க. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் எழுதும் போது இது எழுதிட்டு இருந்தீங்கன்னா லேட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இது எழுதிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் ஹவுசஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து GNAYDRன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரிங்கிற வார்த்தையை வந்து எப்படி கோட் பண்ணுறது? ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. இது வந்து கோடர் டிகோடரில் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸை எழுதிக்கோங்க. ஹவுசஸ் கொடுத்துருக்காங்களா எழுதிக்கோங்க. அடுத்து கோட் பண்ணதை கீழே எழுதிக்கோங்க. GNAYDR. ஓகேவா? ஸோ அடுத்து இதுக்கு லாஜிக் கண்டுபிடிங்க. ஸோ ஹெச்சுக்கு ஒரு லெட்டர் முன்னாடியா பாருங்கள். ஹெச்சுக்கு ஒரு லெட்டர் முன்னாடி தான் ஜி. ஸோ ஒரு லெட்டருக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அதேமாதிரி ஓக்கு முன்னாடி 1 -1. ஸோ ஓக்கு -1. அடுத்து யூ பாருங்கள். யூக்கு ஏ. ஸோ யூ இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது. அதாவது யூ இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது. ஸோ எத்தனை லெட்டர் தள்ளி வருது? 1 2 3 4 5. ஸோ 5 லெட்டர் தள்ளி தான் ஏ இருக்குது. ஸோ +5. அடுத்து எஸ் இங்கே இருக்கா? எஸ் இங்கே இருக்குது. ஒய் இங்கே இருக்குது. ஸோ எத்தனை லெட்ரு? 1 2 3 4 5. ஸோ 5. ஸோ +5. எஸ்ஸுக்கும் ஒய்க்கும் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா +5. அதை +5. அடுத்து ஈக்கு டி -1. அடுத்து எஸ்ஸு ஆறு -1. ஓகேங்களா? ஸோ லாஜிக் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு 2 லெட்டருக்கு -1, அடுத்த 2 லெட்டருக்கு +5, அடுத்த 2 லெட்டருக்கு -1. ஸோ இந்த மெத்தடில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம டைரியும் எப்படி எழுதணும்னா 2 லெட்டருக்கு -1, அடுத்த 2 லெட்டருக்கு +5, அடுத்த 2 லெட்டருக்கு -1. ஸோ இப்படி தான் எழுதணும். சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டைரியா? ஸோ டைரி எழுதுங்க. DIARY. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 2 லெட்டருக்கு -1. ஸோ டிக்கு -1 என்ன? சி. ஓகே. அதே மாதிரி ஐக்கு -1 என்ன? ஹெச். ஸோ ஹெச். ஓகே. அடுத்து 2 லெட்டருக்கு +5ங்களா? ஸோ ஏக்கு +5 என்ன? 1 2 3 4 5. ஸோ ஜி வருது. அதே மாதிரி ஆறுக்கு +5ங்களா? 1 2 3 4 5. ஸோ எக்ஸ் வருது. அடுத்து கடைசி பார்த்திங்கன்னா -1. ஸோ ஒய்க்கு -1 எக்ஸு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா CHGXX. ஸோ ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ சி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷெல்ஃபுங்கிற வார்த்தையை வந்து ஃபியூரிஸ்னு எழுதியிருக்காங்க. அதை கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீப்ராங்கிற வேர்டு வந்து எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்பயும் போல் அந்த வேர்ட்ஸ் எழுதிக்கங்க. ஸோ ஷெல்ஃப், SHELF. ஓகே. அதுக்கு கீழே FURYS அது எழுதிக்கங்க. ஸோ போன கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து எத்தனை வார்த்தை வந்து தள்ளி வந்திருக்கு, அதான் -1 +5. ஸோ எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்களேன். எஸ் வந்து இங்கே கீழே இருக்குது. ஓகேவா? அடுத்து எஃப் பாருங்கள் மேலே இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் கேப் பாருங்களேன் நிறைய இருக்குது. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், எவ்வளோ நேரம் ஆகுது? டைம் ஆகும்ல. ஸோ இந்த ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாஜிக் வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு லாஜிக்கு. ஸோ போன கொஸ்டின் மாதிரி நான் போடலை, இது வந்து வேறு மாதிரி போடுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, லெட்டர்ஸ் இருக்குல்ல, இந்த லெட்டர்ஸுக்கு ஒவ்வொரு வேலையும் மேலே எழுதிக்கங்க. ஸோ எஸ்ஸுக்கு வந்து 19, ஹெச்சுக்கு வந்து 8,
ஈக்கு வந்து 5, எல்லுக்கு வந்து 12, எஃப்க்கு வந்து 6. ஓகே. அதே மாதிரி எஃப்க்கு பாருங்கள் 6, யூக்கு வந்து 21, ஆருக்கு வந்து 18, ஒய்க்கு வந்து 25, அடுத்து எஸ்ஸுக்கு வந்து 19. சரி ஓகே. ஸோ 19லேருந்து 6 கழிங்க, எவ்வளோ வருது? 13. சரி ஓகே 13. ஸோ இங்கே சைடில் எழுதிக்கிறேன் 13, ஃபஸ்ட் லெட்டருக்கு 13. 21 8 போடுங்க, 8 மைனஸ் பண்ணுங்கள். 13, 13, ரெண்டுக்கும் 13. 18லேருந்து 5 போனால் 13, 25லேருந்து 12 போனால் 13, 19லேருந்து 6 போனால் 13. ஸோ எல்லா லெட்டருக்கும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து 13. ஸோ இப்போ இந்த ஜீப்ராங்கிற வார்த்தையை வந்து 13, அந்த 13 டிஃப்ரென்ஸ் வர மாதிரி எழுதுனா ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. ஸோ எப்படி? ஸோ ஜீப்ரா எழுதுங்க, ZEBRA ஜீப்ரா. ஸோ அந்த லெட்டர் எழுதிருங்க, மேலே வேல்யூ எழுதிருங்க. ஸோ இசட்டுக்கு 26, ஈக்கு 5, பிக்கு வந்து 2, ஆருக்கு வந்து 18, ஏக்கு வந்து 1. சரி, இப்போ ஒவ்வொருக்கும் கேப் 13. ஸோ 26ல் 13 கழிச்சா 13 வருமா? ஸோ 13 வரணும், 13 கழிக்கணும். ஸோ எம் தானே, ஓகேவா? ஸோ எம் 13 பாருங்கள், 26ல் 13 போணுச்சுன்னா 13. ஸோ ஃபஸ்ட் லெட்ரு ஓகே. அடுத்து ஈக்கு பார்த்தீங்கன்னா 5. ஓகே, இப்போ 13 வரணும்னா ஸோ 18, 18ல் 5 போணுச்சுன்னா 13ங்களா? ஸோ 18 என்ன வேல்யூ? 6. ஸோ 6 பாருங்கள், 18ல் 5 போணுச்சுன்னா 13. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ பி வந்து 2. ஸோ பி வந்து 2னா எவ்வளோ கழிக்கணும்? ஸோ ப்ளஸ் 13 போட்டுக்கோங்க, 15. ஸோ 15 என்ன லெட்ரு? ஓ. ஸோ ஓ தான் ஆன்சரு. அடுத்து 6 வந்து 18. ஸோ 18ல் 13னா 5 மைனஸ் பண்ணால் 13 வந்துடுதுங்களா? ஸோ 5 என்ன? இ. ஸோ அடுத்து பாருங்கள் ஏ. ஸோ எவ்வளோ வேணும்? 13 வேணும். ஸோ 14லேருந்து 1 போணுச்சுன்னா 13. ஸோ 14 லெட்டர் என்ன? என். ஸோ என். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா MROEN. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் மேங்கோ, லெமன் அண்ட் மெலன் ஆர் ஃப்ரூட்ஸ் இஸ் ரிட்டன் as 439516. அடுத்து மேங்கோ அண்ட் லெமன் ஆர் எல்லோ இஸ் 04396 அண்ட் மெலன் இஸ் green இஸ் 857. which digit represents melon? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ x + y இல்லை x + 2y = 0, இது சால்வ் பண்ணுவோம்ல, இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லை காமன் இருக்கிறது அடிப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? எப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க, மேங்கோ, லெமன், மெலன். ஓகே, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 439516. ஓகே, ரெண்டாவது லைன் என்ன சொல்லியிருக்காங்க? மேங்கோ, லெமன் ஆர் எல்லோ. ஓகே, எல்லோ. இதுக்கு 04396. ஓகேங்களா? இது கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் அடிங்க. மேங்கோ. ஓகேவா? அடுத்து லெமன் அடிக்கணும். ஸோ அதே மாதிரி நம்பரில் எது காமனாக இருக்குதோ அது அடிச்சிருக்கேன். பாருங்கள், 4 அடிஞ்சிருச்சா, 3 அடிஞ்சிருச்சு, 9 அடிஞ்சிருச்சு, அடுத்து 6 அடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே என்ன வருது? 51. ஸோ லெமனுக்கு என்ன அர்த்தம்? மீதி மெலன் தான் அடியாமல் இருக்குது. ஸோ மெலனுக்கு வந்து என்னன்னா 51 வருது, இங்கே வந்து 0 வருது. சரியா? ஸோ இதோடு நிறுத்திடணுமா? கிடையாது. அடுத்து இன்னொரு லைன் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஆன்சர் பாருங்கள், மெலன் கேட்டிருக்காங்க. மெலனுக்கு என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு லெட்ரு, அதாவது ஒரே ஒரு நம்பர் தான். இங்கே 2 கண்டுபிடிச்சிட்டோம், இதுலேருந்து 1 கண்டுபிடிச்சா போதும். ஸோ அடுத்து எழுதுங்க, மெலன் இஸ் green. ஓகேவா? ஸோ அந்த இஸ் வேணாம், க்ரீன் இருக்கா? ஸோ 857. ஸோ இந்த மேலே இருக்கிறதும் கீழேயும் காமன் என்ன இருக்குது பாருங்கள், 5 தான் காமன். பாருங்கள், இங்கே 5 இருக்குது. ஸோ இங்கேயும் 5 இருக்குது, இங்கே 5 இருக்கா? பாருங்கள், 1 இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? மெலனுக்கு 5 தானே. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ,
ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் அண்ட் எக்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ளஸ்ஸும் இன்ட்டு சைனும் வந்து மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே எழுதுங்க. 9 டிவிஷன் மாற போகிறதில்ல. ஸோ ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இன்ட்டு 10 - 23. ஸோ மல்டிபிகேஷன் பதிலாக ப்ளஸ்ஸா, சரி ஓகே. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணோம்? பாட்மாஸ் ரூல் தான். லெஃப்ட் டு ரைட்டு யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷனா, ஸோ 9/5. ஸோ இப்போ பண்ண முடியாது, இரேஷனலாக வருது. ஸோ இன்ட்டு 10 போட்டுக்கோங்க. 2 18. ஸோ 18 - 23. ஸோ இந்த வேல்யூ வந்து 18 மாறிடுச்சு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தான். 18 + 2 20. 20 - 23 -3. ஸோ ஆன்சர் வந்து -3. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த சிமிலாரிட்டி இன் த ஃபாலோவிங்: எலிஃபெண்ட், கேமல், பஃபலோ, ஜிராஃப். ஸோ 4 விலங்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா யானை, ஒட்டகம், எருமை, அடுத்து ஒட்டகச்சிவிங்கி. ஸோ இதுக்கு என்ன சிமிலாரிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்ப்போம். ஏல என்ன சொல்லியிருக்கான்? த மில்க் ப்ரொடியூஸ் பை ஆல் ஆஃப் தம் cannot be consumed பை த பீப்புள். ஸோ இந்த விலங்குடைய பால் வந்து மனுஷன் எடுத்துக்கிறான், அதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? எருமையுடைய பால் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கேமல், ஒட்டக பால் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு மற்ற இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. மீதி யானை பாலும் ஒட்டகச்சி பாலையும் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து பி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் ஆஃப் தம் ஹாவ் ஹார்ன்ஸ். எல்லாத்துக்கும் கொம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? எலிஃபெண்ட்டுக்கு கொம்பு கிடையாது, அதுக்கு பேர் டஸ்க்கு, சரிங்களா? அது கொம்பு கிடையாது. அடுத்து கேமல், ஒட்டகச்சி கொம்பு இருக்கா? கிடையாது. பஃபலோக்கு இருக்குது. ஜிராஃபுக்கு இருக்கா? ஜிராஃபுக்கு கிடையாது, அது வந்து வேறு பேர், சரிங்களா? ஸோ அதுவும் கிடையாது, சிமிலாரிட்டி கிடையாது. நன் ஆஃப் த மேமல்ஸ், இதுவும் கிடையாது. அதாவது என்னென்னா எல்லாமே மேமல்ஸு, இங்கே நன் ஆஃப் தம்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் கிடையாது, சரிங்களா? எல்லாமே மேமல், ஓகேவா? டி ஆப்ஷன் பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, யங் ஒன்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தம் ஆர் கால்டு காஃப். ஸோ இதோடைய குட்டிக்கு பேர் காஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா யானோடைய குட்டி பேர் காஃப் தான், கேமலுக்கும் காஃப் தான், பஃபலோக்கும் காஃப் தான், ஜிராஃபுக்கும் காஃப் தான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த ஆல்டர்னேட்டிவ் தட் டஸ் நாட் ஹாவ் அ சிமிலர் ரிலேஷன்ஷிப் ஆஸ் த கிவன் பேர் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, 4 ஆப்ஷனில் சிமிலராக ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ என்ன ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்களேன். ஏ வந்து ஹோப், டிஸ்பேர். ஸோ ஹோப்னா என்ன? நம்பிக்கை தன்மை. டிஸ்பேர்னால் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா சினானம்ஸு, அதாவது ஹோப்பு, சினானம்ஸில் ஆண்டனம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப்புக்கு ஆப்போசிட்டு டிஸ்பேர், ஓகேவா? அடுத்து லவ்வுக்கு ஆப்போசிட் என்ன? அதாவது ஆண்டனம் என்ன? ஹெய்ட்டு. ஸோ ஆண்டனம். அடுத்து ஆங்கர், ராத்து. ஆங்கர்னால் என்ன? கோவம். ராத்துனாலும் கோவம் தான், சினானம், ஓகேங்களா? அடுத்து லைட்டு, டார்க்கு. லைட்டுக்கு ஆப்போசிட்டு டார்க், ஆண்டனம். ஸோ இது ஆண்டனம், இது ஆண்டனம், இது ஆண்டனம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு, சரிங்களா? ஸோ ஏ, பி, டி வந்து தப்பு, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 அனிமல்ஸ், ஹார்ஸ், கவ், பிக், டாக், டாங்கி அண்ட் கோட் ஆர் டைட் டு அ போல் ஈச் இன் அ சர்க்கிள் ஃபேஸிங் ஈச் அதர் இன் ரேண்டம் ஆர்டர், சரிங்களா? ஸோ என்னென்னா இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து 6 அனிமல்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ 6ங்களா? ஸோ 6 பொசிஷன், ஓகே. அடுத்து கன்சிடர் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் இட். ஸோ ஃபஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்க? கோட் இஸ் இமிடியேட் டு த ரைட் ஆஃப் பிக், சரிங்களா? ஸோ பிக் இருக்குது, இமிடியேட் ரைட். பிக்குக்கு அடுத்த ரைட்டு வந்து கோட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது எழுதிக்கலாம். அடுத்து கவ் இஸ் நாட் டை நெக்ஸ்ட் டு ஈதர் டாங்கி ஆர் டாக். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கவ் வந்து டாங்கி, டாக் இது ரெண்டும் பக்கத்தில் வரக்கூடாது. ஸோ கவு பக்கத்தில் டாங்கியும் டாகும் வரக்கூடாது. ஸோ இங்கே எழுதக்கூடாது, சரிங்களா? ஏன்னா கேப் எங்கே போடணும்னு தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இஃப் த அனிமல்ஸ் மார்க் த வெர்டிசஸ் ஆஃப் எ எக்ஸகான். ஸோ வந்து இது எக்ஸகான் மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம்,
சரிங்களா? ஸோ அது வரைய தேவையில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, டயகனலிக்கு ஆப்போசிட் வந்து ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிக்குக்கு ஆப்போசிட் வந்து ஹார்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்லை. ஸோ இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். என்ன சொல்லியிருக்கான், கவு பக்கத்தில் டாகும் டாங்கியும் வரக்கூடாது. ஸோ இங்கே போட்டோம்னா இந்த ஆப்ஷன், இந்த இடம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கவு போட்டோம்னா வச்சிங்களேன், ஏதோ ஒன்று டாகில் டாங்கி இங்கே எழுதணும். அதேமாதிரி இங்கே எழுதணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கவு போட முடியாது, ஏன்னா பக்கத்தில் டாகுல்னா டாங்கி, ஏன்னா மீதி அதுதான் இருக்குது. ஸோ எங்கே வந்து கவு போட்டோம்னா பக்கத்தில் டாகும் டாங்கி வராது. ஸோ இந்த ஸ்பாட்டு தானே. ஸோ இந்த ஸ்பாட்டில் பார்க்குறேங்க, பக்கத்தில் குதிரையும் கோட்டும் வந்துருச்சு. ஸோ டாங்கும் டாங்கிக்கும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுதான் இந்த பிளேஸ். ஸோ வந்து கவு தான் இங்கே வரும். சரிங்களா? அதேமாதிரி டாகும் டாங்கியும் எங்கே வருதுன்னா எக்ஸாக்டாக சொல்லலை. ஸோ தனித்தனியாக நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? இது வச்சு என்ன கேட்குறாங்க, த கவ் இஸ் டைடு டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப். ஸோ கவ் வந்து எதுக்கு லெஃப்ட்டு இருக்குது, அடுத்த லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஸ் தானே. ஸோ ஆர்ஸுடைய லெஃப்ட்டுக்கு தான் கவ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ சி தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேம் அரேஞ்ச்மெண்ட் தான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் பேர் இஸ் டைடு நெக்ஸ்ட் டு ஈச் அதர். ஸோ அடுத்தடுத்து எந்த விலங்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆர்ஸ் அண்ட் கோட். ஸோ ஆர்ஸும் கோட்டும் பக்கம் பக்கம் இருக்கா பாருங்கள், இல்லை. ஆர்ஸ் இங்கே இருக்குது, நடுவில் கவு வந்துருச்சு. ஸோ இது கிடையாது. பிக்கு கவு. ஸோ பிக் இங்கே இருக்குது, நடுவில் கோட் வந்துருச்சு. ஸோ அதுவும் கிடையாது. கோட்டும் டாகும். ஸோ கோட் இங்கே இருக்குது, டாக் இங்கே இருக்குது, நடுவில் பிக் வந்துருச்சு. ஸோ அதுவும் கிடையாது. ஸோ டாங்கி டாக். அப்புறம் டாக் இங்கே இருக்குது, டாங்கி இருக்குது. ஸோ டாங்கியும் டாக் தான் அடுத்தடுத்து கட்டியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் அது தான். ஸோ டி தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் அனிமல் இஸ் டைட் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் பிக். பிக்குக்கு இமிடியட் லெஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இமிடியட் லெஃப்ட் வந்து என்னது, டாகு. இங்கே வந்து டாகு டாங்கி. ஏன்னா இது நமக்கு தெரியாது, நாம் தான் வந்து சரி டாங்கி வருமா டாக் வருமானு தெரியாது, மாற்றி மாற்றி எழுதி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெனாட் பி டிட்டர்மைண்டு தான் வரும். சரிங்களா? அவங்க எக்ஸாக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று டாகில் டாங்கி வரும். இங்கே வந்து எது கரெக்டுன்னு தெரியாதனால நம்ம வந்து கெனாட் பி டிட்டர்மைண்டு தான் போடணும். சரிங்களா? எக்ஸாக்டாக இருந்தால் தான் சால்வ் பண்ணணும். ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் லெட்டர்ஸ் டு மேக் அ மீனிங்ஃபுல் வேர்டு அண்ட் செலக்ட் த ஒன் விச் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 ஆப்ஷன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி அதில் எது வித்தியாசம் அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்னது, ORIN. ஸோ இந்த லெட்டரை அரேஞ்ச் பண்ணோம்னா IRON, அயன் இரும்பு. அடுத்து NADS, இது வந்து சாண்டு, SAND ரீஅரேஞ்ச் பண்ணால். அடுத்து POPCER, இது வந்து காப்பர், COPPER. ஓகே, கரெக்டாக வருதுங்களா? ஓகே. அடுத்து DLOG, இது வந்து கோல்டு. சரிங்களா? ஸோ 4மே ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் எதுனா வித்தியாசம்னா, அயன் வந்து என்ன, ஒரு மெட்டல், காப்பர் ஒரு மெட்டல், கோல்டு ஒரு மெட்டல். சரிங்களா? ஆனால் சாண்ட் வந்து மெட்டல் கிடையாது. ஸோ இதுதான் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து பி. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர்.